தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எனக்கு கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னை வழி நடத்துறீங்க, உண்மை நான் ஏறெடுத்து பார்க்குறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறேன், உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்து நீங்கள் என்னோடு கூட இருந்த நித்திரையின்றி இரவும் பகல் என்னை பாதுகாக்கிற ஒரு ஒப்பற்ற தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நான் எப்படி உமக்கு துதிகளை ஏற்கெடுக்க, உமக்கு நன்றி செலுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருபை, ஒரு பிரசன்னம் நம்ம தவிர யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைத்ததில்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், போஷிக்கிறார். ஏன்னா எந்த விதமான குறைவுமின்றி நம்மளை வழிநடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன்னா அதில் வசனம், பைபிளில் கூட ஒரு வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளே போஷிக்கும் போது நீங்களாம் மாத்திரம் சொல்லுங்கள். அதுவுமே எதுவுமே சேர்த்து வச்சது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடனே நமக்கு இறங்கி உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்திலே நிழலாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.